என்னுடைய தொழில் வந்து குறி சொல்றோம். சின்ன வயசுலயே எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம், ஹார்ட்ல வால்வுல ஒரு சின்ன ஓட்டையோட தான் 4 மாசத்துல இறக்குறவங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு 44 வருஷமா ஆண்டவர் என்னை உயிரோட வைத்து தேவன் சுவிசேஷம் சொல்லி நிறைய ஜனங்களை இழுத்து வர கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஆமீன், ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில இந்த பரிசுத்த ஓய்வு நாடுல என்னையும் இந்த அடியனையும் ஒரு சாட்சியாக இந்த இடத்துல அவர் இந்த இடத்துல நிற்க வைத்ததற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய சொந்த ஊர் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் பக்கத்துல ஒருங்குந்தூர் என்ற கிராமத்துல ஒரு குறி சொல்லுதல் அந்த சமுதாயத்துல இருந்து ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. என்னுடைய தொழில் வந்து குறி சொல்லுதல். குறி சொல்லுதல் அப்படின்னா ஜாதகம் பார்க்கணும், ஜோதிடம், கைரேக, இந்த மாதிரி ஊர் ஊரா போய் நாங்கள் அதை பார்க்குற ஒரு சமுதாயம். அந்த சமுதாயத்துல இருந்து ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டு அவர் ரத்தத்தினால கழுவி என்னை மீட்டு கொண்டு இந்த இடத்துல இந்த சபைக்கு முன்னாடி சாட்சி சொல்ல நிற்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த சபையை நான் வரும்போது எனக்கு ஒரு ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தார். கிதியோன் ஒரு ஆலயத்தை கட்டி இந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்லி யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டார். ஆமீன், ஹல்லேலூயா. இந்த இடத்துல நிச்சயமாகவே சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமீன், ஹல்லேலூயா. ஏன்னா இந்த இடத்துல போகும்போதே சமாதானத்தோடு போன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க வரும்போதும் சரி போகும்போதுமே நிச்சயமா உங்க இடத்துலயும் சரி நீங்க சமாதானத்துடன் தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒருங்குந்தூர்ல எங்களுடைய கிராமத்துல நான் பிறக்கும்போது நான் சின்ன வயசுலயே எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம், ஹார்ட்ல வால்வுல ஒரு சின்ன ஓட்டையோட தான் 4 mm சென்டிமீட்டருடைய வால்வு ஓட்டையோட தான் நான் பிறந்தேன். பிறக்கும் போதே அது எனக்கு. அப்ப நான் பிறந்து ஒரு 2 மாசம் 3 மாசம் அதிகபட்சம் 40 நாள் இல்ல 4 மாசத்துல இந்த பையன் இறந்துருவான்னு சொல்லி எங்க ஊர் அந்த ஊர்ல இருக்கிற அப்ப நான் சொல்றது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டாக்டர் சொன்னாங்க, ஆனா இந்த பையன் அதிகபட்சம் 4 மாசம் மேல இருக்க மாட்டான், இறந்துருவான். ஆனா இருந்தாலும் நீங்க பார்த்து வச்சுங்க, அடிக்கடி செக்அப் பண்ணிக்கிட்டு. அப்ப எங்க அப்பா அம்மா கிட்ட, ஏன்னா அப்பெல்லாம் வந்து இந்த அதிகமா இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலோடைய இது இல்லாத ஒரு நாட்கள் அந்த டைம்ல நான் பிறந்தது. பிறக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா என்னை ரொம்ப பாதுகாப்பா தான் வளர்த்தாங்க. ஆனா 4 மாசத்துல இறக்குறவங்க அப்படின்னு சொன்னதுனால ஆனா இன்னைக்கு 44 வருஷமா ஆண்டவர் என்னை உயிரோட வைத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா 4 மாசத்துல இறக்குறது உலகம் வேணா சொல்லலாம், ஆனா நம்மை படைத்த தேவன் நம்ம மேல ஒரு திட்டம் வச்சிருப்பார். அந்த திட்டம் முடிகிற வரைக்கும் ஆண்டவர் நம்ம இந்த பூமியில வைத்திருப்பார். ஹல்லேலூயா. அப்ப 44 வருஷம் இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன்னா அந்த 4 மாசத்துல இறக்குறவங்க. ஆனா எங்க அப்பா அம்மா என்னை ரொம்ப செல்லமா தான் வளர்த்தாங்க. என்ன காரணம்னா அதிகமா ஓட முடியாது, அதிகமா அதாவது நடமாட முடியாது, ரொம்ப தூரம் நடக்க முடியாது. ஏன்னா இந்த வால்வு ஓட்டைங்கிறதுனால எனக்கு அதிகமான இந்த சளி தொல்லை, அதிகமான மூச்சு வாங்குறது, இதெல்லாம் எனக்கு நிறைய இருக்கும். அப்ப அது பாடி இருக்கிறதுனால எனக்கு வெளியில அதிகமா விளையாட மாட்டாங்க. ஸ்கூலுக்கு போனா கூட அதிகமா நான் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்ல இந்த மாதிரி என்னால கலந்துக்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் எனக்கு இருக்கிறதுனால நான் அதிகமா படிக்கல, 5வது தான் படித்தேன். இந்த 5வது படிக்கிறதுக்குள்ளேயே நான் வந்து ஸ்கூல்ல இருந்து வெளியே, ஏன்னா எல்லா பசங்களும் இந்த விளையாட விடுவாங்க, என்னால் அது ஓடுறது முடியாது. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு அந்த ப்ராப்ளம் நிறைய இருக்கும். ஆனால் அந்த எப்போ பார்த்தாலும் மூக்கில் தண்ணியா ஒழுதுகிட்டு இருக்கும் சின்ன வயசுல. அந்த அளவுக்கு மோசமான ஒரு லைஃப்ல என் கூட பக்கத்துல ஒரு பையன் உட்காந்தாலும் நான் இந்த இழுக்கிறத பார்த்து அவன் ஏன்டா எப்போ பார்த்தாலும் இழுத்துக்கிட்டே இருப்பியான்னு கேட்பான். அந்த அளவுக்கு ஒரு மோசமான, ஏன்னா என்னுடைய மனசுலயே அது ஒரு தாழ்வுமா எனக்கு இருந்தது. ஏன்டா நம்ம பிறந்தோம், ஏன்டா நம்ம வளர்ந்தோம் அப்படிங்கிற மாதிரியே எனக்கு நிறைய டைம்ல அதெல்லாம் நினைச்சிருக்கு. ஆனா அதுவும் அந்த வயசுலோட முடியல. குறைஞ்சபட்சம் 18-20 வயசு வரைக்கும் அந்த ப்ராப்ளம் வந்துகிட்டே இருந்தது. தொடர்ந்து 18 வயசு, ஏன்னா ஒரு 6 வயசு 5 வயசு இருக்கும் போதே அந்த மாதிரி ஏத்துக்க மாட்டாங்க. 18 வயசு 19 வயசுல கூட அந்த ப்ராப்ளம் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. எப்ப பார்த்தாலும் நெஞ்சில சளி, அந்த இருமுறது, அதாவது வந்து அதிகமா தும்முறது, அது இல்லாம இந்த உடம்புல எனக்கு ஒரு அலர்ஜி மாதிரி. அதனால அதிக தூரம் வண்டியில போனா அதாவது கை அரிக்கும், கால் அரிக்கும், மூஞ்சில வந்து அப்படியே பேன் ஓடுற மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் எனக்கு நிறைய இருந்துகிட்டே இருந்தது. இதனால அதுல என்னாச்சு அப்படின்னா 18 வயசுல எங்க சமுதாயத்துல சின்ன வயசுல இருக்கும் போதே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அப்ப எனக்கு வந்து யாருமே பொண்ணு தரல. ஏன்னா எங்க தொழிலுக்கு வந்து அப்படி ஒரு 18 வயசுல கல்யாணம் பண்ணாதான் வெளியூர் போக முடியும். அப்பா அம்மா கூட ரொம்ப நாள் இருக்க முடியாது. அப்ப வெளியூர்ல போய் அந்த தொழில் செய்யறதுக்காக கல்யாணம் பண்ணணும். அப்ப எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால எனக்கு யாருமே பொண்ணு தர மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா என்ன காரணம், இவன் கல்யாணம் பண்ணா முதல் இரவிலே இறந்துருவான்,
இவன் நிச்சயமா இருக்க மாட்டான் அப்படின்ற ஊருக்குள்ள, எங்க ஊர்னு இல்ல, எங்க சமுதாயத்துல எந்தெந்த ஊர்ல இருக்கிறாங்களோ எல்லா ஊரையுமே என்னை பத்தி தெரிஞ்சு போயிடுச்சு. இப்ப இந்த பிரச்சனை இருக்கிறதுனால இவனை கொண்டு கொடுத்தா கண்டிப்பா இவன் இறந்துருவான். அப்ப என்னாச்சு அப்படின்னா, எங்க ஊரு வீட்டுல பக்கத்திலேயே அதாவது ஒரு பொண்ணு இருந்தாங்க. அந்த பொண்ணு தேவன் எனக்கு அதாவது எப்படி நினைச்சாரோ தெரியல, ஆனா அந்த பொண்ணு கட்டினா நான் ஒரு நாள் வாழ்ந்தாலும் இவரை தான் கட்டுவேன்னு சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப கல்யாணம் பண்ணதுல இருந்து என்னாச்சு அப்படின்னா, எப்ப முதல் இரவுல இறந்துருவாங்கன்னு சொன்னாங்களோ, ஆனா எனக்கு 3 வருஷத்துல 3 குழந்தைகள் ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆனா அப்ப எனக்கு சொல்லும் போதே என் மனைவி கிட்ட கூட சொன்னாங்க, ஏன் அவனை போய் கட்டுற, அவன் ஃபர்ஸ்ட் லைட்லயே இறந்துருவான், அவன் உயிரோட இருக்கிறது ரொம்ப நாள் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு பிரச்சனை. இந்த ப்ராப்ளங்கிறது இப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கு அது சில பேருக்கு தெரியும், ஆனா அது அனுபவப்பட்டாதான் தெரியும். ஏன்னா நான் என்னோட வயசுல இருக்கிற பசங்க கூட ஒரு தூண்டி வேட்டைக்கு போக முடியாது. ரொம்ப என்ன கேவலமா நினைப்பாங்க, இவன் எதுக்கும் வரமாட்டான், எதுக்கும் செய்ய மாட்டான், என்ன நடக்க முடியாது, ரொம்ப தூரம் இது பண்ண முடியாது. அந்த வேதனை எனக்கு தான் தெரியும். ஆனா இப்ப கூட நினைப்பேன், நிறைய டைம் நினைப்பேன், ஆண்டவரை ஏன் என்ன படைச்சி, அப்படி கூட நினைப்பேன். ஆனா ஆண்டவர் அதுல குறையா இருந்தாலும் தேவன் சுவிசேஷம் சொல்லி நிறைய ஜனங்களை இழுத்து வர ஆண்டவர் என்னை வைத்துக் கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. அப்ப அதெல்லாம் நான் நினைப்பேன், ஏன் ஒரு தூண்டி வேட்டைக்கு, ஏன்னா எங்க சமுதாயத்துல அந்த தூண்டி வேட்டைன்னா ரொம்ப ப்ராப்ளம், ரொம்ப ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த கண்ணி பிடிக்கிறது அதுக்கு இதுக்கு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா எதுக்குமே நான் போக முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு என்னுடைய ப்ராப்ளம். ஆனா 18 வயசுல கல்யாணம் பண்ற ஸ்டேஜ்ல என் மனைவி என்னை கல்யாணம் பண்ணாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உடம்பு வீக்கானது. ஏன்னா இந்த ப்ராப்ளம் நிறைய இழப்பு வாங்கினதுனால கோயம்புத்தூர்ல குப்புசாமி ஹாஸ்பிட்டல்ல 3 குழந்தை பிறந்த பின்னாடி குப்புசாமி ஹாஸ்பிட்டல்ல போய் செக்அப் பண்ணலாம், ஏன்னா ரொம்ப வீக் ஆயிடுச்சு. அதனால போய் நான் செக்அப் பண்ணும்போது டாக்டர் எல்லாம் பார்த்துட்டு இது ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகும், குறைஞ்சபட்சம் அன்றைக்கு காலத்துக்கே 2 லட்சம் ஆகும் அப்படின்ட்டாங்க. ஹாஸ்பிட்டல் போனாங்க, என்னை எல்லாமே செக்அப் பண்ணிட்டு இந்த சேவிங் எல்லாம் பண்ணிட்டு என்ன ஆப்ரேஷன் தியேட்டருக்கு அடுத்த இன்னொரு 1/2 மணி நேரத்துல கூட்டிட்டு போறது, ஏன்னா வால்வு வந்து அந்த ஓட்டையை அடைக்கணும்னு சொல்லி. ஆனா மறுபடியும் அந்த டாக்டர்கள்லாம் என்ன பேசினான்னு தெரியல. 1/2 மணி நேரம் கழிச்சு, இந்த வால்வு இப்ப மாத்த வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு 10 வருஷம் இதை தாங்கும், 10 வருஷம் கழிச்சு அந்த வால்வை எடுத்துட்டு ஒரு வேற வால்வு செயற்கை வால்வு வச்சுக்கலாம், அதனால இப்போதைக்கு நீங்க ஆபரேஷன் பண்ண வேண்டியது இல்லைங்க, நீங்க ஊருக்கு போலாம் அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா இந்த ஆலயம் என்பது தேவனுடைய ஆலயம். ஹல்லேலூயா. அப்ப இதுல கை வைக்க அவர் விடுவாரா? ஆனா அது அப்ப எனக்கு தெரியாது, ஏன்னா எனக்கு ரட்சிக்கப்படல. ஆனா இந்த ஆலயத்துல கை விடாம அந்த இருதயத்தை கிழிக்காம ஆண்டவர் எனக்கு வீட்டுக்கு போக எனக்கு கிருபை செய்தார். ஹல்லேலூயா. அப்ப அந்த மாதிரி போகும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு இது தாங்கும், 10 வருஷத்துக்கு மேல ஒண்ணு நீங்க இறக்கலாம், இல்லைன்னா இந்த வால்வை நீங்க மாத்திக்கணும் அப்படின்ட்டாங்க. ஆனா நான் வந்து குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு தொடர்ந்து மாத்திரை ஒரு நாள் கூட விடாம நீங்க இந்த மாத்திரை எடுக்கணும். ஆனா எடுக்காம விட்டீங்கன்னா 2 நாள்ல 3 நாள்ல மறுபடியும் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரும். அதிகபட்சம் மறுபடியும் நீங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து நீங்க நிரந்தரமா சேர்க்கிற மாதிரி வந்துடும். அதனால தொடர்ந்து எடுங்கன்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு 700 ரூபாய்க்கு பக்கத்துல மாத்திரை எழுதி கொடுத்தாங்க. நாசில் ஃப்ரைன்னு சொல்லி இந்த மாதிரி மூக்குல உரியுறது. அதே மாதிரி சின்ன ஒரு மாத்திரை ஸ்டார் செட்டுன்னு சொல்லி, அது வந்து அலர்ஜிக்கு கொடுக்கறது, இந்த கைகால் அரிப்பு வராம இருக்கிறதுக்கு, தண்ணியா ஒழுகாம இருக்கிறதுக்கெல்லாம் அதை மாத்திரை கொடுத்தாங்க. இதை நான் தொடர்ந்து ஒரு 3-3.5 வருஷம் நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்னுடைய அதாவது சொந்த இடத்துல என்னுடைய சொந்த கொழுந்திய, அதாவது சகடன்னு சொல்லுவாங்க, அவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அந்த சகலை இறந்ததுனால அந்த பொண்ணு வந்து ஒரு மன நிம்மதிக்காக யாரோ கூட்டிட்டு போய் சபையில விட்டுருக்காங்க. அந்த பொண்ணு ஒரு 3 வாரம் போன பின்னாடி அடுத்த 3 வாரம் என்னுடைய மனைவி அவங்க அக்கா நீ வான்னு சொல்லி அவங்களையும் கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. அடுத்த 3 வாரம் கழிச்சு என்னையும் கூப்பிட்டாங்க. அப்படி எதுக்குன்னா சும்மா வீட்டுல வண்டியில விட்டு வர்றதுக்காக. ஏன்னா எங்க சமுதாயத்துல இயேசுனாவே பிடிக்காது, ஏன்னா எங்க சமுதாயம் ஒரு முரட்டாட்டமான சமுதாயம். அப்ப இதுல இருந்து இயேசு கோயிலுக்கு போறாங்கன்னாவே அவங்களுக்கு அது பிடிக்காது. எனக்கே அப்ப பிடிக்காதுன்னு இல்லை, அதாவது பிடிக்கும், ஆனா ஒண்ணு எப்படி போறது, ஏன்னா நம்ம சமுதாயத்துல இருந்து அந்த கோயிலுக்கு போனா ஏதாவது ஒரு தப்பா நினைப்பாங்களோன்னு நினைப்பாங்க, அதனால போகல. ஆனா நான் விட்டுட்டு வந்துட்டேன். ஏன் காரணம்னா, நான் வெளியில ஜோசியம் பார்க்கும்போது ஒருத்தர் எனக்கு சாட்சி சொன்னார். அவர் எப்படி சொன்னார்னா, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வந்திருந்தா என் பையனுக்கு உங்க இடத்துல நான் ஜாதகம் பார்த்துருப்பேன், 2 மாசத்துக்கு முன்னாடிதான் அந்த பையனை இயேசு கோயிலுக்கு போனேன், அந்த பையன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தான், இன்னைக்கு நல்லா இருக்கிறான். ஹல்லேலூயா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப என் மனசுல எல்லாம் அது பட்டிருக்கு. ஏன்னா என்ன இயேசு கோயில் போனா நல்லா இருக்குங்கிறாங்களே, அப்ப என்னன்னு தெரியலையே அப்படின்னு கூட பட்டிருக்கு. ஆனா எப்ப எனக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்து
அந்த டைம்ல 18 வயசுல என் பசங்களை எல்லாம் படிக்க வைக்கிறேன். அப்படியே எனக்கு 17-18 லட்ச ரூபா கடன் ஆகுது. அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு வந்து 4-5 லட்ச ரூபா சீட்டு கட்டணும். ஒரு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் பக்கத்துல வட்டி கட்டணும். ஒரு வருஷத்துல ஸ்கூல் பில்லு கட்டணும். இதெல்லாம் நிறைய கடன் பிரச்சனை. இந்த ஆதார் ஃபர்ஸ்ட் வரும்போது கை வச்சு எடுக்கிறோம்ல, அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கடனாளி ஆயிட்டேன். ஏன் காரணம்னா என் பசங்களை 3 பேரும் இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வைக்கிறேன். ஏன்னா எங்க சமுதாயத்துல வந்து அந்த இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கிறது ஒரு கௌரவம். அந்த மாதிரி நானும் 3 பசங்களையும் படிக்க வச்சேன். 2 பையன் ஒரு பொண்ணு, 3 பேரும் இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வச்சேன். அது என்னாச்சு அப்படின்னா நிறைய டைம்ல ஒரு டைம் தொழில் காசு கிடைக்கும், ஒரு டைம் கிடைக்காது. அதனால நான் நிறைய கடன் வாங்கி ஆரம்பிச்சேன். கடன் வாங்கி பசங்களை கௌரவமா படிக்க வைக்கணும்னு படிக்க வச்சேன். இந்த ஆதார் டைம்ல என்னாச்சு அப்படின்னா பையன் 8வது வரும்போது தமிழ் மீடியத்துல எடுத்துட்டு போலாமன்னு பார்த்தா 8 வருஷம் இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வச்சுட்டான். இதுக்கு மேல எங்க படிக்க வைக்கிறது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இதனாலேயே கொஞ்சம் கொஞ்சமா சீட்டு போடுறது, பாதி தள்ளி எடுக்கிறது, இதனால ஒரு 18-20 லட்சம் கடன் ஆச்சு. நிறைய பிரச்சனையில நான் மாட்டும் போதுதான் அந்த டைம்ல தான் எங்க குழந்தைய எங்க வீட்டுக்காரம்மா போய் அதுக்கப்புறம் அந்த 3வது நாள் நான் போனேன். எங்க வீட்டுக்காரம்மா எல்லாம் பாஸ்ட் போயிட்டாங்க, வா என்னை கூட்டிட்டு போகணும் கடைக்கு கூப்பிட்டாங்க. நான் வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு அங்க சபைக்கு போன பின்னாடி உள்ளவான்னு கூப்பிட்டுச்சு. நான் தான் வரலன்னு சொன்னேன்ல. அப்படி இல்ல பரவாயில்லவா, பாஸ்டர் உள்ள இருக்காரு, அவர்கிட்ட நீங்க ஏதாவது சொல்லு பேசுங்க அப்படின்னா. உள்ள போனேன். பாஸ்டர் கேட்டாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. நமக்கு தான் 1008 பிரச்சனை இருக்குல்ல, இது எந்த பிரச்சனை நம்ம சொல்ல முடியும். எனக்கு நிம்மதி இல்லை பாஸ்டர் அப்படின்னு. சரி அப்படின்னு இருதயத்துல கை வச்சு அவர் ஜெபிச்சாரு. அப்போது என்னிலிருந்து ஏதோ வெளியே போன மாதிரி வந்தது. ஹல்லேலூயா. அப்ப அதாவது ஒரு படத்துல நான் தான் பார்த்திருப்பேன், அந்த மாதிரி ஒரு இறந்த பின்னாடி ஒரு உருவு எடுத்து அப்படியே வெளியில போகும் இல்லையா, அந்த மாதிரி என்கிட்ட இருந்து நானே போறத மாதிரி உணர்ந்தேன். ஹல்லேலூயா. அப்ப அது வெளியே போன பின்னாடி அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இவர்தான் மெய்யான தேவன் என்று நான் உணர்ந்தேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுதான் உண்மையான தேவன் சொல்லி அன்றைக்கு இன்றைக்கு வரைக்கும் அவரை நான் பிடித்துக் கொண்டேன். அவரை நான் பிடிக்கிறத விட என்னை அவர் பிடித்துக் கொண்டார். இன்றைக்கு ஒரு பாட்டு அருமையா பண்ணாங்க, எப்படி இப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன். ஹல்லேலூயா. நம்ம விலகி போனாலும் அவரை விட்டு நீங்க போனாலும் நம்மளை பின்தொடர்கிற தேவன் அவர் ஒருவர். ஹல்லேலூயா. அப்ப அவர் என்னை பிடித்து கொண்டார். நான் பிடித்து கொண்ட பின்னாடி தொடர்ந்து சபைக்கு போக ஆரம்பிச்சேன். தொடர்ந்து பைபிள் படிக்க ஆரம்பிச்சேன். தொடர்ந்து ஆண்டவருடைய 1000 ஸ்தோத்திர பலிகள் படிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா எங்க சமுதாயம் இந்த பாவ தொழில் வந்து ஒரு பாவ கட்டு என்பது மோசமானது. அந்த இதுல இருந்து வெளியில வரவே முடியாது. அதே மாதிரி அந்த தொழிலிருந்து வெளியே வர முடியாது, அந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியாது. ஏன்னா எங்க சமுதாயங்கிறது ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் கூட்டம் போட்டு பேசுவாங்க. யாரு என்ன தப்புனாலும் 5000 10,000 லட்ச ரூபா குத்தம். ஆனா சின்ன ஒரு மனைவி அடிச்சாவே அவங்க குத்தம் வாங்குவாங்க, அண்ணன் தம்பி அடிச்சுக்கிட்டாலே குத்தம் வாங்குவாங்க. ஆனா அந்த சமுதாயத்தை விட்டு நான் இயேசு கோயிலுக்கு போறேன்னு சொன்னா எனக்கு 5 லட்ச ரூபா குத்தம் சொன்னாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த அளவுக்கு என்னுடைய பிரச்சனை எப்படின்னா, இயேசு கோயிலுக்கு போக போக என்ன பார்த்து நிறைய ஜனங்கள் ஒரு 5 குடும்பம் 10 குடும்பம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. வர ஆரம்பிச்சோம்னா என்ன ஆச்சுன்னா, எங்க சமுதாய ஜனங்கள் தலைவர் பார்த்தாங்க, என்னடா ஒரு கூட்டமே போயிட்டு இருக்கு, ஒரு ஆள் போனார், இப்போ ஒரு கூட்டமே போகுது, என்னன்னு தெரியல சொல்லி அவங்க பஞ்சாயத்துல நிப்பாட்டி வச்சு அந்த கேட்க ஆரம்பிச்சு ஏப்பா உன்னாலதான் நிறைய பேர் போறாங்க, இப்படி போயிட்டு இருந்தா நம்ம சமுதாயம் என்ன ஆகும், நம்ம தெய்வம் என்ன ஆகும், நீ இது வந்து வேற ஒரு தெய்வம் வேற ஒரு மதம், இதுக்கு நீ போயிட்டே இருந்தீங்கன்னா இது பிரச்சனை வேற மாதிரி போயிடும், எல்லாம் உன்னாலதான் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப என்னால ஒண்ணும் இல்லை, ஏன்னா ஒரு நல்ல தெய்வத்தை தான் நான் கும்பிடுறேன் அப்படின்னு. இல்ல நீ வந்து போனது தப்பு, இப்ப நீ வந்து ஸ்டாப் பண்றியா இல்லையான்னு கேட்டாங்க. அதே மாதிரி 10 குடும்பத்தையும் கேட்டாங்க, நீங்க போனீங்கன்னா ஊரை விட்டு ஒதுக்கி வைப்போம், நீங்க நல்லதை கேட்டது உங்க குழந்தைகளுக்கு கல்யாணம் எதுக்குமே நாங்க உங்களை சேர்த்திக்க மாட்டோம், நீங்க போகக்கூடாது அப்படின்ட்டாங்க. அவங்க வந்து அந்த ரட்சிப்புக்குள்ள வந்து ஆண்டவருடைய அருமை, ஆண்டவருடைய அந்த கிருபை, ஆண்டவருடைய அந்த வல்லமை அவங்களுக்கு தெரியல. ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு ஊரு தான் வேணும்னு போயிட்டாங்க. ஆனா நானும் என் மனைவி தான் என்னை படைத்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டும் தான் வேணும்னு சொல்லி அவருக்காக ஹல்லேலூயா. அப்ப என்ன ஊரை விட்டு ஒதுக்கியே வச்சுட்டான். ஒதுக்கி வச்ச பின்னாடி நான் அந்த ஊரை விட்டு நான் வெளியில வர ஆரம்பிச்சுட்டேன். ஆனா ஒண்ணு சின்ன விஷயம், நான் சபைக்கு போய் ஒரு 2 மாசத்துல எனக்கு இந்த உடல் பிரச்சனை இருந்தது இல்லைங்களா, எனக்கு முன்னாடி ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்க. அதுக்கு அந்த அம்மாவுக்கு அதே ப்ராப்ளம் தான். தொடர்ந்து அந்த அம்மா மாத்திரை எடுக்கணும். ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் அந்த அம்மா மாத்திரை நிப்பாட்டிட்டேன். எனக்கு 1 வருஷமா இப்ப மாத்திரை எடுக்கலன்னு அந்த அம்மா சாட்சி சொன்னாங்க. ஆனா உடனே நான் இதே தானே நமக்கும் பிரச்சனை, எப்ப அவங்களுக்கு சுகம் கொடுக்கிற தேவன் எனக்கும் சுகம் கொடுப்பார் இல்லையா அப்படின்னு நானும் அந்த டைம்ல, ஆண்டவரே இனிமேல் நான் இந்த மாத்திரை எடுக்க மாட்டேன், நீங்க எனக்கு சுகம் கொடுக்கணும் அப்படின்ட்டு அன்றைக்கு இன்றைக்கு வரையும் நானும் மாத்திரை எடுக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் யெகோவா ராஃபா, சுகம் கொடுக்கிற தேவன். அவரால் கூடாது ஒன்றுமே இல்லை, தேவனால் எல்லாம் கூடும்.
ஆனா அந்த தேவனால் கூடுங்கிறது சில விசுவாசிகள், சில ஜனங்கள், நிறைய பேர் அது கண்டுக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா நான் பிடிச்சுக்கிட்டேன், ஆண்டவரே இனிமேல் நீங்க தான் எல்லாம், என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். ஹல்லேலூயா. தாவீது அப்படித்தானே சொல்றாரு, நான் உங்க மேலதான் நம்பிக்கை இருப்பேன், நான் மனுஷரை நம்ப மாட்டேன், யாரையும் நம்ப மாட்டேன், உங்களை மட்டும் தான் நான் நம்புவேன். ஏன்னா நான் அவரை நம்பினேன், என்னை ஊரு விட்டு ஒதுக்கி வச்சாங்க, ஆனா ஊர் உலகம் என்னை வெறுத்திருந்துக்கலாம், ஆனா அந்த தேவன் எனக்கு ஒன்று ஒன்றா என் கடன் பிரச்சனையில இருந்து வெளியே வர ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஷிப்ட் கார் எடுக்க கிருபை செய்தார். ஏன்னா ஜனங்கள் எவ்வளவு என்ன வெறுத்தார்களோ ஆண்டவர் என்னை அவ்வளவு ஆசீர்வதித்துக் கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நாமத்துல சொல்றேன், இன்றைக்கு ₹1 கூட கடன் இல்லாம ஆண்டவர் என்னை வைத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இதுல என் பசங்க காலேஜ் படிக்கிறதுல நிறைய செலவுகள் ஆச்சு, அதையெல்லாம் தேவன் சந்திச்சார். அதே மாதிரி என் பையன் 2 பேரும் இன்னைக்கு வெளிநாடு போய் படிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். ஆளுக்கு 10 லட்சம் ரூபாய் கட்டி ஆண்டவர் கிருபை செய்தார். ஆனா படிக்கிறதுக்கு தான் போனாங்க, அங்க வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய கடன் அடைக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அப்ப அவர்கிட்ட நம்ம எல்லாத்தையும் நான் ஒப்படைச்ச பின்னாடி எதுவுமே நானா எடுத்துக்கல, ஆண்டவரே எல்லாமே நீங்க தான் அப்படின்னு விட்டேன். தேவன் நேர்த்தியாக என்னை அவர் நடத்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய சாட்சிகள் சொல்லலாம், என்னுடைய வாழ்க்கையில நிறைய சாட்சிகள். அது மட்டும் இல்லாம இன்றைக்கு என்னுடைய சகோதரி, ஏன்னா என்னை ஊரை விட்டு ஒதுக்கின பின்னாடி ஊருக்குள்ள நான் போக முடியாது, போனா 5 லட்சம் ரூபாய் புத்தம் வச்சு இயேசு தெய்வம் இல்ல நீங்க சொல்றதான் தெய்வம் சொல்லி நான் விழுந்து 2 தடவை விழுந்து எழுந்திருச்சாதான் என்ன ஊருக்குள்ள சேர்த்துவாங்க. ஆனா என் தங்கச்சி கல்யாணம் வச்சாங்க, சொந்த கூட பிற தங்கச்சிக்கு, என் பேர் அதுல போடல. ஹல்லேலூயா. ஆனா அவங்க பேர் போடலன்னு என்ன, என்னுடைய பேர் பரலோகத்தில் உண்டு. ஹல்லேலூயா. அது எனக்கு தேவையில்லை. என் தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் போகல. அடுத்தது 1 மாசம் முன்னாடிதான் எங்க அப்பா இறந்தார். எங்க அப்பா இறந்ததுக்கு நான் போக முடியாது. ஏன்னா நான் ஊருக்குள்ள போகணும்னா, அதாவது இது இயேசு சாமி அல்ல, உங்களை தான் சாமின்னு சொல்லி நான் விடணும். 5 லட்சம் ரூபாய் பணம் கட்டணும், அவரை கும்பிடக்கூடாது, மறுபடியும் அவரை மறுதளிக்கணும். இதையெல்லாம் சொன்னாதாப்பா உங்களை ஊருக்குள்ள விடுவோம், ஊருக்குள்ள நீ வந்தாதான் உங்க அப்பாவுக்கு மாலை போட விடுவோம் அப்படின்னா, எனக்கு இந்த அப்பா முக்கியம் இல்ல, எனக்கு இயேசு அப்பா தான். ஹல்லேலூயா. பைபிள் வசனம் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா. ஹல்லேலூயா. நான் அவரை பின்பற்றுகிற மனிதன், அவரை தான் நான் பார்க்கணும்னு சொல்லி என் பாஸ்டர் கிட்ட, எனக்கு இப்ப நான் சுவிசேஷ ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன், என் பாஸ்டர் கிட்ட கேட்டேன், இல்லைங்க நீங்க யோசனை பண்ணி கூட, ஏன்னா சொந்த அப்பா இறந்தது. ஏன்னா நிறைய பேரு நமக்கு சொல்லுவாங்க, இல்ல நீ போய் அங்க போய் பார்த்துக்க, ஆனா மறுதலைக்கு வேணாம் ஊருக்கு, ஏன்னா அப்பாவுக்கு நீ போய் தான் ஆகணும் அப்படின்னா. ஆனா நான் சொன்னேன், எனக்கு தெரியும் நான் போனாவே அவங்க கண்டிப்பா உள்ள விட மாட்டேன். ஏன்னா எங்க கூட பிறந்த அண்ணனே சொல்லிட்டாரு, நீ ஊரு அப்பா இருக்கும்போதே உள்ள வந்துரு, உள்ள வந்து எனக்கு அப்பா வேணும், எங்க அண்ணன் தம்பி வேணும், ஊரு வேணும்னு சொல்லி நீ ஒரு குத்தம் வச்சு உள்ள சேர்ந்துக்கு, ஆனா செத்த பின்னாடி வந்தேன்னா நீ உள்ள விட மாட்டேன் அப்படின்ட்டாரு. எங்க கூட பிறந்த அண்ணன், எனக்கு 2 அண்ணன் இருக்காங்க, உள்ள விட, நானே அப்பாவை பார்க்க விட மாட்டேன் அப்படின்னு. பரவாயில்ல, நான் அப்பையும் நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. இறந்து மறுநாள் ஆச்சு, அவங்களே போன் பண்ணி கூப்பிட்டாங்க, பரவாயில்ல நீ வந்து ஒரு 5 நிமிஷம் நின்று மாலை போட்டுட்டு போ அப்படின்னா. போனேன், ஒரு 5 நிமிஷம் நின்று மாலை போட்டு கொஞ்ச நேரம் இருந்தவன். ஹல்லேலூயா. ஏன்னா நான் ரொம்ப நேரம் நிக்க முடியாது, நின்னா அவங்க அந்த ஜனங்கள் குத்த வைக்காம என்ன நிக்க விடக்கூடாது. ஆனா எங்க அப்பா முகத்தை பார்க்க மாட்டோன்னு நினைச்சேன், ஆனா எங்க அப்பா முகத்தை பார்க்க என் தேவன் உதவி செய்தார். ஹல்லேலூயா. அப்ப ஒன்றே ஒன்று, அவருக்காக நம்ம நிற்கும் போது நிச்சயமாக நமக்காக அவர் வழக்காடுகிற தேவனாய் இருப்பார். ஹல்லேலூயா. நான் இப்ப பைபிள்ல ஒரு கழுதை பத்தி நான் வாசிக்கும் போது, அது இருவழி சந்தைகளில் நின்றுக்குன்னு நம்ம வாசிக்கிறோம். ஆனா இருவழி சந்தை அப்படின்னா, இயேசுவை வணங்குறதுக்கு வந்தோம்னா நம்ம ஆசீர்வாதத்தை பார்க்க கூடாது, அவருடைய அபிஷேகத்தை மட்டும்தான் பார்க்கணும். நிறைய ஜனங்கள் அவர்கிட்ட போனா என் பிரச்சனை தீருது, அவர்கிட்ட போனா என் கடன் தீருது, அவர்கிட்ட போனா என் நோய் தீருது, அவர்கிட்ட போனா என் பிரச்சனை மாறுதுங்கிறத விடாம அதை விட்டுட்டு நான் வந்தது எப்படி தெரியுங்களா, ஆண்டவரே அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, நீங்க எனக்கு. ஹல்லேலூயா. உங்களை விட்டு நான் போயிடவே கூடாது. நான் இறந்தா பரலோகம் நிச்சயமா போகணும், நான் செத்தாலும் உங்களுக்காக சாகணும், செத்தாலும் உமக்காக ஊழியம் செய்யணும், அதுதான் எனக்கு முக்கியம். இன்றைக்கு நான் சுவிசேஷ ஊழியமா இருந்து எங்க ஜனங்களுக்காக ஒரு 10 நிமிடம் நான் எங்க சமுதாய ஜனங்களுக்காக நான் டெய்லியும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இவங்க தெரியாம இருக்கிறாங்க, இவங்க அறியாம இருக்கிறாங்க. எரேமியால அப்படிதான் வாசிக்கிறோம், இவங்க ஏசாயால வாசிக்கிறோம், இவங்க அறியாத குருடரா இருக்கிறார். எங்க ஜனம் அப்படிதான் இருக்கு. இன்றைக்கு நிறைய ஜனங்கள் இயேசுவை நம்பி வர்றாங்க, அற்புதம் பெற்றுக்கொள்கிறாங்க, நிறைய ஆண்டவர் அற்புதம் செய்யறாரு. ஆனா மறுபடியும் ஊருக்கு வரும்போது வெளியே போயிடுறாங்க.
ஆனா நான் விசுவாசிக்கிறேன், என்றைக்கு இருந்தாலும் எங்க ஊரு, எங்க சமுதாய ஜனங்கள் இயேசு. ஏன்னா நம்ம ஜெபிக்கிற ஜெபம் அது வீணாய் போகாது. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நீங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, உங்க சொந்த ஜனங்களுக்காக நீங்க ஜெபிங்க, உங்க சொந்த மக்களுக்காக ஜெபிங்க, உங்க சொந்த சமுதாயத்திற்காக நீங்க ஜெபிங்க. அதை விட இங்க இருக்கிற ராஜாக்களுக்காகவும் பிறப்புகளுக்காகவும் நீங்க ஜெபிக்கணும். ஜெபிக்கதான் நம்மை அழைத்திருக்கிறார். ஏசாயா 43:21 அப்படிதான் சொல்றாங்க. அதாவது இவர்கள் என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார். அப்ப அவர் துதி, அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உங்க நம்பிக்கை வீண் போகாது. ஆனா கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. கர்த்தரை மட்டும் நம்ம தேடணும். மனிதர்களை பார்த்தீங்கன்னா நம்ம விழுந்துருவோம், அதே ஊழியக்கார பார்த்தாலும் விழுந்துருவோம், ஜனங்களை பார்த்தா விழுந்துருவோம். அவரை மட்டும் விடாம நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. என் கூட வந்தவங்க 10 குடும்பம் வந்தாங்க. 10 குடும்பமும் சரி, எங்களுக்கு இயேசு வேணான்ட்டு போயிட்டாங்க. தெரியாம போய் கும்பிட்டுக்கலாம், இங்க மறுதளிச்சுட்டு போய் தெரியாம சபைக்கு போடான்னு சொன்னாங்க. தெரியாம போறதுக்கு இது என்ன வேற இடமா? அல்லேலூயா. இது பரிசுத்த அலங்காரத்தோட தேவனை தொழுது கொள்ளுகிற இடம். அப்ப அவருக்கு இங்க மறுதளிச்சுட்டு நம்ம தெரியாம போய் கும்பிடுறதுக்கெல்லாம் இயேசு அழைக்கல. அவரை பகிங்கரமாக எல்லா ஜனங்களுக்கு முன்னாடி கர்த்தரே தேவன் என்று எலியா சொன்னது போல சொல்லுகிற பிள்ளைகளாக நாம இருக்கணும். அதுக்குதான் நான் சொன்னேன், நான் எதை விட்டாலும் சரி இயேசு விட மாட்டேன். அல்லேலூயா. அப்படி நான் அப்படி ஜெபிக்கும் போது, துதிக்கும் போது, இன்றைக்கு நான் எந்த இடத்துல போய் சுவிசேஷம் சொல்றேனோ அங்க எல்லாம் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துறேன். அல்லேலூயா. நான் பிறந்த ஊர் வேற, ஆனா நான் இன்னைக்கு ஆண்டவருடைய சுவிசேஷம் சொல்லி இதே ஒரு 50 கிலோமீட்டர் இந்த பக்கம், அதாவது ஒரு காட்டு வேலம்பாளையம்னு சொல்லி திருச்செங்கோடு பக்கம் ஒரு ஊர், அங்க ஒரு ஆண்டவரை பத்தி அன்பை சொன்னேன். இன்றைக்கு 3 குடும்பங்கள் ஆண்டவரை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஏன்னா அதற்கு முன்னாடி நான் ஒருத்தர்கிட்ட சொல்லி ஒரு கணவன் மனைவி 2 பேரும் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அதுல வீரமணின்னு ஒருத்தர் இங்க வந்திருக்காரு. அவர் ஞானஸ்தானம் எடுத்து, ஆனா அவர் கல்யாணம் பண்ணது காட்டு வேலம்பாளையம், ஆனா அவர் இருந்த ஊர் பாத்தீங்கன்னா காட்டுப்புத்து. அங்கிருந்து எப்படி ஆண்டவர் அழைச்சிட்டு வந்தார் பாருங்களா. அவர் அழைச்சிட்டு இங்கே வந்து அவர் மூலியமா அந்த ஊருக்கு நான் வந்து ஆண்டவருடைய அன்பு வெளியில் தெரிஞ்சது. ஹல்லேலூயா. அப்ப நான் சொல்லி ஒரு குடும்பமே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு நான் பொறுப்பல்ல, அது ஆண்டவருடைய கிருபை. ஹல்லேலூயா. இன்றைக்கு அவங்க சாட்சியாக நிக்கிறாங்க. என்ன ஆனாலும் சரி, நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அதே போல நாங்க ஊர் வெறுத்தாலும், ஊர் எங்களை ஒதுக்கினாலும், ஊர் விட்டு போன்னு சொன்னாலும் எல்லாத்துக்கும் நாங்க தயாரா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா நான் எடுத்த உடனே சொன்னது தெரியுமா, இயேசுக்குள்ள வா, உன்னை நல்லா வச்சிருக்கிறதுக்கு அல்ல, நீ இயேசுக்குள்ள வா, நீ நில நல்லா வச்சிருப்பார் அவர். ஹல்லேலூயா. முதல்ல நீங்க அதாவது சுவிசேஷம் சொல்றது எப்படின்னா ஸ்ட்ராங்கா சொல்லிடணும். இயேசுக்குள்ள வந்தா கஷ்டம் வரும், பாடு வரும், துன்பம் வரும், எல்லாமே வரும், அடிப்பாங்க, உதைப்பாங்க, ஆனா அவருக்காக நீ நிக்கணும். ஹல்லேலூயா. சும்மா வந்து பாருன்னு அதாவது சொன்னது முக்கியம் இல்ல, வந்து பாரு, ஆனா ஆசீர்வாதம் தருவார். ஆசீர்வாதத்தை விட நமக்கு முக்கியம் இல்ல, அபிஷேகம் முக்கியம், கர்த்தர் முக்கியம், பரலோகம் முக்கியம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு முக்கியம், அவருடைய பிரச்சனை நமக்கு முக்கியம். ஹல்லேலூயா. அதுக்காக நான் இன்றைக்கு அவருக்காக எது விட்டாலும் சரி, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விடக்கூடாதுன்னு இன்றைக்கு வரைக்கும் சாட்சியாக நின்று கொண்டு அவர் நாமத்தை நான் மகிமைப்படுத்திக் கொண்டேன். ஹல்லேலூயா. இது நானல்ல, தேவனுடைய ஈவு. ஆமீன். ஹல்லேலூயா. அவர் கிருபை தான் இன்னைக்கு நான், அவன் என்னுடைய பலம் அல்ல, என்னுடைய பராக்கிரம் அல்ல, கர்த்தருடைய பலத்துல அவருடைய கிருபையில தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாகவே என் மூலியமா இன்னும் ஆண்டவர் நிறைய திட்டங்கள், நிறைய காரியங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார். அதற்காக நிச்சயம் இன்னும் நான் ஓடிக்கொண்டுதான் இருப்பேன். பவுல் சொல்றாருல, இன்னும் நான் ஓடிக்கொண்டுதான் இருப்பேன், நான் இன்னும் ஓடிக்கொண்டிருப்பேன். ஜனங்களுக்காக இந்த சமுதாய ஜனங்கள் இன்னும் ஆண்டவரை அறிந்து கொண்டு அவர்கள் தேவன் இதே காட்டுவேலம் இடத்துல ஒரு சபை கட்டணும், அந்த சபையில ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனை தொழுது கொள்ளும் சொல்லி என்னுடைய அது பாரமா இருக்கு. நிச்சயமா கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். எனக்கு 3ல இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். 1 என்னுடைய சுகம். ஹல்லேலூயா. நான் இறந்து போறவன், இன்றைக்கு ஆண்டவர் வைத்துக் கொண்டிருக்கிறார். 2வது எனக்கு கடன் பிரச்சனை, அதாவது மீள முடியாது. என் குடும்பத்துல என் மனைவி, நானும், என் குழந்தைகள் ஒரு டைம்ல இது எப்படி கட்ட போறோம், என் சமுதாயத்துல கேள்வி மேல சீட்டு கட்டலைன்னா உடனே கேவலப்படுத்துவாங்க, இது எப்படி கட்டுறதுன்னு தெரியாம இருந்த அதுல இருந்து ஆண்டவர் என்னை மீட்டு கொண்டு இன்றைக்கு கடன்ல இருந்து விடுதலை கொடுத்திருக்காரு. ஹல்லேலூயா. 3வது நான் ஊழியம். ஆண்டவர் என்னை எப்படி ஊழியம் செய்ய போறேன், ஏன்னா எனக்கு நல்லா பேச மாட்டேன், அதிகமா கூச்ச சுபாவம் எனக்கு. நான் எப்படி பேசி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன்னு சொன்னேன். ஆனா ஆண்டவர் சொன்னார், உன்னை அனுப்புகிறவன் நானெல்லாம் மாதிரி மோசேகளை சொன்னது போல இவன் ஜனங்களுக்காக எப்படி மோசே அந்த பிதாவினுடைய தேவன்கிட்ட பரிந்து பேசினாரோ அந்த பரிந்து பேசுகிற இருதயத்தை நான் உனக்கு தருகிறேன். உன் சமுதாய ஜனங்களுக்காக நீ தான் பேசணும், ஏன்னா அவங்களுடைய இருதயம் எனக்கு மட்டும் தான் தெரியும் எப்படி இருப்பாங்கன்ட்டு. ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் சுவிசேஷம் ஊழிய அவங்ககிட்ட சொல்லும் போது அழகா தேவன் என்னை நடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறார்.
ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவருங்க. அவர் மாதிரி ஒரு தெய்வம் உலகத்துல எங்கேயுமே இல்லை. அதாவது உலகத்துல 33 கோடி தேவர்கள் உண்டாம். ஆனா எத்தனை தெய்வம் இருந்தாலும் அவர் ஒருவருக்கு சமானம் இல்லை. ஹல்லேலூயா. என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். நிச்சயமாகவே நீங்க வருகிற யாரா இருந்தாலும் சரி, ஆனா அவரை மட்டும் பாருங்க, ஆசீர்வாதத்தை பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் கொடுக்கிற தேவன். அவர் நீங்க வேணானாலும் அவர் கொடுத்துட்டு தான் இருப்பார். நீங்க உதறி தள்ளாலும் கொடுத்துட்டே இருப்பார். ஆனா நான் போறது எந்த வழி தெரியுங்களா? இயேசுவே மெய்யான தேவன். நான் பரலோகம் தான். ஹல்லேலூயா. இறந்தா பரலோகம் மட்டும் நீங்க நினைச்சு பாருங்களேன். நீங்க வேணாம் வேணாம் வேணான்னு ஆசீர்வாதத்தை வேணாலும் அவர் கொடுத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதுக்கு நான் சாட்சி. நான் அதெல்லாம் நினைக்கிறதே இல்லை. எது கொடுப்பாரு எது கொடுக்கலாம் நினைக்கவே இல்லை. நான் இறந்தா பரலோகம், என் சமுதாய ஜனங்கள் பரலோகம் வரும். நான் யார் யார் சுவிசேஷம் சொல்லணும் அவங்க எல்லாம் பரலோகம் வரும். அதுக்கு தான் நடந்திருக்காரு. வேற ஏதாவது கலைத்தார, நீ வந்தா கார் வாங்குவ, வீடு வாங்குவ, நிலம் வாங்குவ, இதையெல்லாம் கொடுப்பேன்னு சொன்னாரு. ஆனா அதை விட மேலானது பரலோகம். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே உங்களை எல்லாம் நான் பரலோகத்துல பார்ப்பேன் என்று நான் விசுவாசம். இந்த வாய்ப்பு கொடுத்ததற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான பாஸ்டர் அம்மா, அருமையான தம்பி பாஸ்டர், எனக்கு இந்த சாட்சி நிற்க உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள தேவன் எனக்கு உதவி செய்ததற்காக கர்த்தரைக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.